என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணப்படி வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் தனி வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அதே சமயத்துல வீடு இல்லாதவங்க ஒரு டெம்பரவரியா ஒரு வாடகை வீட்டுல இருக்கணும், அபார்ட்மெண்ட்ல இருக்கணும், எங்கேயோ போய் இருக்கணும்னு சொன்னாக்க நிறைய சிக்கல்களை தயார் பண்ண முடியும். ஏன்னா நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு வரும். என்ன சிக்கல் வரும்னு சொன்னீங்கன்னா, அக்ரிமெண்ட், நீங்க யாரு, எந்த மதத்துக்காரங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை வரும். இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி இருக்கு. வாடகை கொடுக்குறவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும், அதை எப்படி சரி பண்ணலாம், அதே மாதிரி வாடகைக்கு விடக்கூடிய உரிமைதாரர்களுக்கு என்ன சிக்கல் வரும், வாடகை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு எப்படிலாம் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் முடிவுல 8 வகையான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஈஸியா நான் சொல்ற ஒரு அடிப்படையில வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாடகைக்கு விடுறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல முக்கிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் லாஸ்டா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாடகை வீடுங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஏன்னா இப்ப 5000 ரூபாய், 6000 ரூபாய், 8000 ரூபாய் வரைக்கும் ரூரல் ஏரியாவிலே இப்ப வாடகைக்கு கிடைக்குது. சிட்டிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் எவ்வளவுன்னா அவங்க நினைச்சபடி சொல்லுவாங்க. வீட்டு உரிமைதாரர் 50,000 கூட 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. வாடகை பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் இருக்கும். சம்பளம் வாங்குறது பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் டு 40,000 ரூபாய் வாங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி என்னன்னு, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாடகையிலே போயிடும். சோ அதனால அடிப்படையில வீடு வாடகைக்கு இருக்கும்போதே வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அத்தியாவசியம் தேவையில்லாம வீட்டுக்காரர் என்ன சொன்னா, வீட்டுக்குள்ள அவங்க பார்க்க வருவாங்க. ஏன் வீடு, ஏன் வாசல் அப்படின்னு தான் பார்க்க வருவாங்க. இனிமே அதெல்லாம் ஒரு போதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன் வச்சிருக்காங்கன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வீட்டு உரிமைதார தலையிடுறாங்க. அது மாதிரி அதே சமயத்துல வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருக்க ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, கதவுல உடைச்சிட்டாங்க, அதுக்கு நஷ்டஈடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை நிறைய நாளா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சுப்ரீம் கோர்ட் வரல இந்த கேஸ் இருக்கிற அடிப்படையில இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வீடு வாடகைக்கு 2025 வீடு வாடகை 2025 சட்டம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாடகை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல குடியிருப்போருக்கான வாடகை விகிதம் அப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு. இதுல செகண்ட் பாத்தீங்கன்னா, எவ்வளவு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டு வாடகைக்கு விடுறவங்களும் வாடகைக்கு இருக்கிறவங்களும் 2 பேரும் ஆதார சரிபார்த்து அவங்க போய் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ரெண்ட் எப்படி கொடுக்க போறாரு, ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அவங்க குடியிருக்கிறவங்க, ரெண்டல் இருக்கிறவங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த இது செல்லாது, என்னன்னா அக்ரிமெண்ட் செல்லாது, நீங்க கைப்பட எழுதினா ஒண்ணும் இனிமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, வாடகைதாரர் வீட்டுக்கு 2 மாசத்துக்குள்ள பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு வாடகைக்கு நீங்க பாட்டு விட்டுட்டு வாடகை மட்டும் நீங்க வாங்கிட்டு போயிட முடியாது, கவர்மெண்ட்டுக்கு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 மாசத்துக்குள்ள நீங்க வாடகைதாரர்கிட்ட நீங்க ஆதாரம் வாங்கிட்டு நீங்க அவர் 2 பேருமே போய் கிரயம் பண்ற மாதிரி ஒரு டெம்பரவரி அக்ரிமெண்ட் நீங்க 2 பேரும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2 பேருக்குமே சேஃப் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. 3 பாத்தீங்கன்னாக்கா, நீங்க 2 மாசத்துக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல, அந்த பதிவு பண்ணலன்னா வாடகைதாரர்கிட்ட அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 3வது பாத்தீங்கன்னாக்கா, உரிமைதாரர் வீட்டு வாடகை வாங்குறதுக்கு முன்னாடி ஆதாரம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடு வாடகைக்கு விடுறவங்க வெளியூருக்காரங்களா, வெளிநாட்டுக்காரங்களா, இல்ல அவங்களுக்கு என்ன இன்கம் இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு கவர்மெண்ட் ஒரு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஆடி தானே போகுது. கண்டிப்பா நம்மளால இந்த வீடு வாடகை கொடுக்குறதா இல்ல பூட்டி போட்டு வச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட குழப்பம் வரும். சோ கவலைப்படாதீங்க, நான் அடுத்த சொல்லிடுறேன். 2 மாசம் வாடகையை மட்டும்தான் நீங்க அட்வான்ஸா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சட்டத்துல ரூல்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 மாசம் வாடகை, ஒரு உதாரணம் 5000 ரூபாய் நீங்க வாடகை வாங்குறீங்க, 10,000 ரூபாய் தான் நீங்க அட்வான்ஸ் வாங்க முடியும். நீங்க நினைச்ச மாதிரி 50,000 கூட 1,00,000 ரூபாய் கூட 2,00,000 ரூபாய் கூட மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செக் வச்சுட்டாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு வாடகை உயர்த்துவதில் கட்டுப்பாடு விதித்திருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட். 12 மாசம் கழிச்சுதான் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இடையிலாம் 6 மாசம் 8 மாசம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இப்போ நீங்க 5000 ரூபாய் நீங்க வாடகை கொடுத்துக்கிட்டீங்க, அடுத்த மாசம் நீங்க 6000 ரூபாய் நீங்க வாடகை கொடுக்கணும், அப்படி எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, வாடகைக்கு குடியிருப்போர் காரணம் இல்லாம காலி செய்ய சொல்லக்கூடாது. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே திடீர்னு நீங்க நினைச்சப்ப அடுத்த வாரம் காலி பண்ணுங்க, எங்க பையன் வரோம், அடுத்த வாரம் நீங்க காலி பண்ணுங்க, என் பையனுக்கு கல்யாணம் இருக்குது, மாடி எனக்கு வேணும், ஏத்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தகராறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
செக்குன்னு ஒண்ணு சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு சொன்ன பாருங்க, அதை இப்ப நான் சொல்றேன். வாடகைக்கு விட்டுருக்காங்கல்ல அந்த உரிமையாளர் வந்து நினைச்ச நேரத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ண முடியாது. என் வீட்டை காட்டுங்க, எங்க வீட்டுல வந்து இந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கணும், இந்த இடத்துல வந்து நான் அந்த பொருள் வச்சிருக்கேன், இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய சாமி மாடம் இருக்கு, நான் வந்து சாமி கும்பிட ஒண்ணு, இப்படிலாம் வந்து எந்த மத ரீதியா எந்த விதமான பாகுபாடு இல்லாம அந்த வீட்டுக்குள்ள அந்நியர் வீடு மாதிரி தான், அடுத்தவங்க வீட்டுக்கு போற மாதிரி அவன் அனுமதி கொடுத்தா மட்டும் தான் போக முடியும், அப்படி இல்லைன்னா நீங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அடி வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டு உரிமையாளருக்கு அப்படிங்கிறத வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். இது ஒரு சந்தோஷமான செய்தி, யாருக்குன்னா குடி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். சோ இப்படிதான் வந்து ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 மாசத்துக்குள்ளவே இந்த தகராறு ஏதாவது இருந்துச்சுனாக்கா, நீங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்து நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க, வீட்டு வாடகைதாரர் இல்ல உரிமைதாரர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு தீர்ப்பாயம் ஒண்ணு, ஸ்பெஷல் தீர்ப்பாயம் ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பாயத்துக்கு முன்னா 2 மாசத்துல தீர்ப்பு கொடுக்கப்படும், யாருக்கு பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு சரி பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்த தெரியுமா, 2010 போட்ட கேஸ் இன்னும் முடியல சென்னை உயர்நீதிமன்றத்துல, 2005 போட்ட கேஸ் மதுரை உயர்நீதிமன்றத்துல இன்னும் முடியல, 2000 போட்ட சுப்ரீம் கோர்ட்ல போட்ட கேஸ் வீட்டு உரிமைதாரர் அதாவது ரெண்டுல வாடகை இருக்கிறவங்களுக்கும் சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் இன்னும் தீர்ப்பு முடியல. இப்ப தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை தருவாங்க. இந்த ரூல்ஸை குடியிருப்பவரும் சரி வீட்டுக்கு உரிமையாளரும் சரி தெரிஞ்சு பயன்பெறும்னு சொல்லிட்டு என் டிடி சேனல் சொந்தங்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் இந்திய மக்களும் பலன் பெறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. புதிய நண்பர்களை நீங்க சேர்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிடி சேனல் மூலமா அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான வீடியோட போடுறேன். புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.